வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் தமிழ்ல வெளியாகி பாக்ஸ் ஆபீஸ்ல சக்கப்போடு போட்ட ஆக்ஷன் த்ரில்லர் படமான பிளாஸ்ட்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, இதை தாண்டி பிரீத்தி முகுந்தன் இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பிரச்சனைனாலும் தட்டி கேட்கணும்ன்ற மாதிரி பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருப்பாரு. சோ பொண்ணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்றதுனால ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 2004ல தொடங்குது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ராஜாராம் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் கராத்தே மாஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் சொல்லிலாம் தந்துட்டு இருக்காரு. இவருக்கு இளங்கோன்ற ஒரு தம்பி இருக்காரு. இவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு போல. அண்ணன் மெடிக்கல் ஷாப்பை பாத்துக்கோங்க, வெளியே வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேரு நிலா அப்படின்றது. அப்பா என்ன அந்த கிஷோர் அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா. உன் மேல தப்பு இல்ல, நீ போய் பதிலுக்கு அடி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த நிலான்ற பொண்ணு அடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரா. ஆனா அந்த கிஷோர்ன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி இந்த பொண்ணு அடிச்சிடறான். இந்த பொண்ணுமே அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வரா. அவன் அடிச்சிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்ப திரும்பி அடிக்கிறதுக்கு நீயும் சண்டை கத்துக்க போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாப்பா எனக்கும் சொல்லித்தாங்க, நானுமே அந்த கிஷோரை அடிக்கிறதுக்காக சண்டை கத்துக்க போறேன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அம்மாக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. ஆனா இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பா கிட்ட ட்ரைனிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. பயங்கரமா கராத்தே எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறா. சண்டை எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கிஷோர் பையன் கூட சண்டைக்கு போறா. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனை அடிச்சு கீழியும் தள்ளிடுறா. ஆக்சுவலா சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அங்க பழைய டிவி தான் இருக்கும். இந்த டிவியை மாத்துங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இல்ல இதை வச்சுதான் நான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள எப்பவுமே ஃபன்னா சில விஷயங்கள் நடக்கும் போல. என் பையனை உங்க பொண்ணு அடிஸ்டான்னு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அம்மாவுமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு ஒரு காம்படிஷனுக்கு போகும்போது அந்த காம்படிஷன்ல தோத்துறா போல. தோத்தது நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு தூக்கமே வராம கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப என்னாச்சுன்னு கேட்கும்போது பொண்ணுமே விஷயத்த சொல்றா. நானுமே என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டேன். அதுக்கப்புறம் 34 மேட்ச் நான் ஜெயிக்க தான் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம எப்படி தோத்தோம், என்ன தப்புலாம் பண்ணோன்ற மாதிரி அன்னைக்கு முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நீ யோசிச்சுட்டு இருக்கல, அதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ச்சியா வெற்றி மட்டும் தான் கிடைச்சது. நீ என் பொண்ணுல, உனக்கும் வெற்றி மட்டும் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சந்தோஷப்பத்திட்டு இருக்காரு. இப்ப அடுத்த மேட்ச் வருது. இந்த பொண்ணுமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்பா சொன்ன மாதிரியே இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடுறாங்க. பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு நிலான்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப நிலா சித்தப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்பாக்கு யாரு சண்டை சொல்லி தந்தா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உன்னோட தாத்தா சொல்லி தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாத்தானா அப்பாவோட அப்பா கிடையாது, அம்மாவோட அப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் அப்பா ஒரு மேட்ச்ல மட்டும் தோத்தாருல, யாருக்கிட்ட தெரியுமா தோத்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு பொண்ணு கிட்ட தோத்துருப்பாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஒய்ஃபா மாறி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் இவர் தோக்கவே செஞ்சிருப்பாரு. ஹீரோ இவரோட பொண்ணை ட்ரெயின் பண்ற மாதிரி அம்மாவோட அப்பா இருக்காருல, அம்மாவை ட்ரெயின் பண்ணிருப்பாரு. அம்மா பயங்கர ஃபைட்டர் அப்படின்றது பொண்ணுக்கு இப்பதான் தெரிய வருது. எது அம்மாக்கு சண்டைலாம் போட தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த நிலான்ற பொண்ணு ஆச்சரியப்பட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. இந்த ஹோட்டல்ல சில ரவுடிங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்கள மாட்டி விட்ட ஒரு பையனை பாக்குறாங்க. இவன் தானே மாட்டி விட்டான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் இந்த பையனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல சண்டை போடுறாரு. அடிக்க வந்த எல்லாரையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. அந்த பையன் கிட்ட கேர்ஃபுல்லா வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட பொண்ணான நிலா இருக்காங்கல்ல, அந்த அண்ணனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தெரியாத ஒருத்தரை எதுக்காக காப்பாத்துனீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. ஆக்சுவலா எனக்கும் அம்மாக்கும் ப்ராப்ளம் வந்தா நீ தட்டி கேப்பியான்னு கேக்குறாரு. கண்டிப்பா கேப்பன்ற மாதிரி சொல்றா. எனக்கும் அம்மாக்கும் ப்ராப்ளம் வந்தா மட்டும் தட்டி கேட்க கூடாது, யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை நம்ம பார்த்தா தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இங்கதான் பிளாஸ்ட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஒரு வயசான பாட்டியோட இடத்தை ஏமாத்தி புடுங்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க போல. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட கேக்குறாங்க. இல்ல கஷ்டம், அவனுங்க ரவுடிங்க, நீ எழுதி தந்துரு அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியனும் பேசிட்டு இருக்காரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பாட்டி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொலிட்டீஷியன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கவே செய்வாரு. நான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கிழவிக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாட்டிக்கு முன்னாடி சீட்ல தான் நிலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நிலா வளர்ந்துடுறாங்க போல. இந்த பாட்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம் இவங்களுக்கு தெரிய வந்தது இல்ல. இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாட்டி வேற வழி இல்லாம அந்த நபருக்கு சொத்தெல்லாம் எழுதி தந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நிலா இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. என்ன இவ சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. பொண்ணு தானே, அடிச்சு போட்டுலான்னு அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா நம்ம நிலா தான் பயங்கரமா சண்டை போடுவாங்கல்ல, பயங்கரமா சண்டை போட்டு
இதுக்கப்புறம் இந்த பாட்டியை வம்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. எனக்காகவாமா இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்ச, என்ன ஏற்கனவே உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு அப்பா சொன்னார்ல, அதனால இப்படி பண்றாங்க போல. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிஸ்டா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை பத்தி நிறைய தகவல் சேகரிச்சு வச்சிருக்காரு. அவன் பேரு வருண் அப்படின்றது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணி அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவான். அந்த மாதிரி தான் பெரிய லெவல்ல காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்கான் போல. இப்ப அவனோட அடுத்த டார்கெட் என்னன்றதை கூட இந்த ஆக்டிவிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மலை பிரதேசத்துல நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கிறது தெரிய வருது. அதாவது வித்தியாசமான கல்லுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மலை பிரதேசத்துல நிறைய இருக்கு போல. அந்த இடத்துல தோண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்படி தோண்டி எடுக்கும் போது நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க இருக்க கிராமமே அழியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதை மீறியும் நம்ம பர்மிஷனை எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. காசு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இதை நம்ம கண்டிப்பா முடிக்கணும்ன்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார், கொஞ்ச நாளாவே ஒரு ஆக்டிவிஸ்ட் நம்மள நோண்டிக்கிட்டே இருக்கான், அவன் இதுக்கு தடையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அவன் கதையை எப்படி முடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அப்பவுமே பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு அப்பா கிட்ட பேசிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறாங்க. அந்த வேலையில செலக்டும் ஆயிடுறாங்க போல. பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பா இல்லாத சமயம் அப்பா ரெஸ்ட் எடுக்கும் போது இவங்களும் சண்டைலாம் சொல்லி தருவாங்க. இதை தாண்டி சித்தப்பாக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக கடைக்கு போவாங்க. இந்த டிவியை மாத்துங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இப்ப கிளாஸுக்கு நிறைய பசங்க வராங்கல்ல, எக்ஸ்ட்ராவா பாத்ரூம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சார் சின்ன சின்ன வேலை எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. சரி சரி தேவைப்பட்டா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு எஸ்ஐயை நமக்கு காட்டுறாங்க. இந்த எஸ்ஐ நிறைய கஞ்சாவை புடிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அந்த கஞ்சாவை ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க போல. இப்ப எப்படியாவது கஞ்சா எனக்கு கொஞ்சம் வேணும், உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுன்ற மாதிரி ஒரு ரவுடி கிட்ட பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச சிவான் ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட கஞ்சா கிடைக்கும், வேணா போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்றாங்க. சரி சரி வரன்னு ஏத்துக்கிறாரு. இவர் ஸ்டேஷனுக்கு வரும்போது பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடந்த ஒருத்தனை பத்தி தெரிய வருது. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பொண்ணுங்க மேலேயே தப்பா கைய வைப்பியா அப்படின்ற மாதிரி கையை அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. சோ இவர் பேசிக்காவே நல்லவரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேரு டோபி அப்படின்றது. இவர் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்காரு போல. உப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை போட்டு திட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே பதிலுக்கு திட்டுறாங்க. சம்பாரிச்சு காசு தர துப்பு இல்ல, எப்ப பாரு உப்பு இல்லன்னு குறை சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துருது. ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டல, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த செயின் ஸ்நாச்சிங்லாம் பண்றவரா இருப்பாரு போல. இப்ப ப்ராப்பரா வேலை இல்ல. டே எப்படியாவது அந்த அண்ணன் கிட்ட கூட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொன்னல, எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை வாங்கித்தா அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச ஒருத்தன் கிட்ட பேசுறாரு. சரி சரி சீக்கிரமா நான் அண்ணன் கிட்ட கூட்டு போறேன், கிருபா அண்ணன் கிட்ட கூட்டு போறேன்னு இவன் சொல்றான். நம்ம நீலா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, பாஸ் உங்களை இடம் மாற சொல்லியிருக்காரு, ஏன் எதுக்குன்னு தெரியல, இந்த இடத்துக்கு வந்துக்கோங்கன்ற மாதிரி இடத்த மாத்தி விடுறான். இவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல, எதுக்கு திடீர்னு இந்த இடத்துல உட்கார சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பாஸுக்கு இந்த நிலா மேல ஒரு கண்ணு இருக்கு போல, குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நிலா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வேலையை பாக்குறாங்க. ஏற்கனவே வருண் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் மைனிங் மினிஸ்டர் கிட்ட அந்த டீலை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கான். சரி எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி தந்துடுறேன், 7000 கோடி நீ சம்பாதிக்க போறல, எனக்கு அட்வான்ஸா 1000 கோடி மட்டும் தந்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இல்ல இல்ல கரெக்டான அமௌண்ட் தான் கேட்டிருக்கேன், சீக்கிரமா நீ செட்டில் பண்ற வேலையை பண்ணு, நான் உனக்கு அப்ரூவல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வருணை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த டீலை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு இல்லீகல் வேலை பார்க்கறதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க. ஆப்ரகாம் அப்படின்ற ஒரு நபர் இருக்கான். அவங்க கிட்ட முதல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது 1000 கோடியை நீ மாத்தணும், அதுவும் ட்ரஸ்ட் மூலியமா மாத்தணும், உன்னால பண்ண முடியலன்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆப்ரகாம் சொல்றாரு. இப்ப அடுத்ததா ஆக்டிவிஸ்ட் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்காக கிருபான்ற ஒரு ரவுடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எப்படியாவது அந்த ஆக்டிவிஸ்ட் கதையை முடிச்சிரு, முடிச்சிட்டு உன் ஆளுங்களை சரண்டர் ஆக சொல்லு அப்படின்னும் போது இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவருக்கு தம்பி மாதிரி சிவான்னு ஒருத்தன் இருக்கான். இந்த சிவா கிட்ட இந்த வேலையை தராரு. இவருமே ஆளை வச்சு பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஒரு ஆக்டிவிஸ்ட காமிச்சாங்கல்ல, அந்த ஆக்டிவிஸ்ட போட்டு தள்ளுறதுக்காக சிவாவோட ஆளுங்க அந்த வீட்டுக்குள்ள இறங்குறாங்க. கொடூரமா அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. கதையை முடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் அவருக்கும் முன்பகை, அதனால தான் கதையை முடிச்சோன்ற மாதிரி சரண்டர் ஆயிடுறாங்க. இன்னொன்று பக்கம் ஆப்ரகாம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த
காசை மாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. அவாலா முறையில மாத்துறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவ்வளவு காசை தந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 ரூபா நோட்டை தராங்க. இத அந்த இடத்துல தந்தா காசு போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிடறான். இப்ப நிலா வேலையை முடிச்சுட்டு கேப்ல கிளம்பலாம்னு நினைக்கும் போது மேனேஜர் இன்னைக்கு இந்த கேப்ல நானும் வரேன்ற மாதிரி உட்கார்றாரு. இவர் தான் குறுகுறுன்னு இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்ப கொஞ்சம் தப்பாலாம் பேசுறாரு. அதாவது உன்னோட இன்கிரிமெண்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி மேல கை வைக்கிற மாதிரிலாம் வராரு. இவர் தப்பான எண்ணத்துல தான் கை வைக்கிறாருன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது இல்ல. இப்ப கோவப்பட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா கார்ல வச்சு இவரை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கார் கதவை திறந்து இவரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. இவருமே அசிங்கப்பட்ட மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இளங்கோவை பொறுத்த வரைக்கும் மருந்தெல்லாம் ஆர்டர் பண்றதுக்கு அப்பப்ப வெளியூருக்கு போவார் போல. அண்ணன் நான் வரதுக்கு 2 நாள் ஆகும், நீங்க கடையை கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா பொண்ணுக்கு சீக்கிரமா ஒரு வரனை பார்த்து கல்யாணம் முடிக்கணுங்க, நீங்க தேவையில்லாம பொண்ணை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க, பொண்ணு சண்டை போடுறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி இதுக்கப்புறம் நான் தூண்டிலாம் விடல, நீ சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப மேனேஜர் கழுத்துல கட்ட போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா கூட வேலை பாக்குறவன் கார் ஆடினதை நான் பார்த்தேன், என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். நான் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா தான் இருந்தேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் இவனையா சிக்க வைக்கிறதுக்காக சொல்லிடுறாரு. இவனுமே ட்ரை பண்ணிருப்பான் போல. அதுக்கு நிலா போட்டு சம்மடி அடிச்சிருக்காங்க. இப்ப இவனுமே கழுத்துல கட்டு போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். சோ இவனுங்க 2 பேருமே எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. இப்ப இவங்க அடிச்சது கம்பெனில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. நல்ல காரியம் பண்ண அப்படின்ற மாதிரி நிலாவை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரை காமிச்சாங்கல்ல, ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சு மாட்டி இருப்பான். அந்த பையனுக்கு வார்னிங்லாம் கொடுக்குறாரு. சரி கிளம்பு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இந்த பையன் பைக்கை சரியா ஓட்டாம கொஞ்சம் ஏடகுடமா ஓட்டிக்கிட்டே போயிருப்பான். அப்ப எதிர வந்த கார் இருக்குல்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம அங்க இருக்க கரண்ட் கம்பத்துல போய் இடிச்சிருது. அந்த பையனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இவர் யாரு என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு போறாங்க. இங்க மாட்டி இருக்கிறது ஆப்ரகாம் தான். ஆப்ரகாம் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான்றது தெரிய வருது. இப்போதைக்கு ஆப்ரகாம் யாருன்றது போலீஸுங்களுக்கு தெரியல, ஆனா தெரிஞ்சிட்டா பிரச்சனை, அதுக்குள்ள தூக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த வருண் இருக்கார்ல, கிருபாவோட தம்பியான சிவா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப சிவாவும் ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கன் எடுக்கிறாரு. ஆனா இவனை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவனை வச்சுதான் இவங்க எல்லாரையும் போக வைக்கணும்ன்றதுக்காக இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஆப்ரகமோட கால்ல ஷூட் பண்றாரு. ஆப்ரகம் ஏதாவது பண்ணிட போறாருன்ற பயத்துல சிவாவும் கிளம்பிடலாம்ன்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அந்த ஆப்ரகாம் பல நாடுகளால தேடப்படுற குற்றவாளியா இருப்பான். அவன் மாட்டினா நம்ம எல்லாருமே மாட்டுவோம், எப்படியாவது அவனை தூக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி இவருமே கிருபா கிட்ட போன்ல பேசுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட அடி வாங்கின நபர் இருக்கார்ல, பொலிட்டீஷியன் கிட்ட அந்த பொண்ணு என்ன அடிச்சிட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த பொலிட்டீஷியனை சமாளிக்கிற மாதிரி பேசிடுறாரு. ஏமா உன் பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்கா, என்னால ஒரு அளவுக்கு தான் சமாளிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இப்பதான் பொண்ணு பண்ணிருக்க பிரச்சனையை பத்தியே இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அவங்க தப்பு பண்ணாங்கல்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது, இதுக்கப்புறம் பண்ணாதன்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலை விட்டு இப்பதான் வந்திருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்தோன்னே இவர் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராரு. நிறைய பேரை பாதுகாப்புக்காக விட்டு வந்தார்ல, அவங்க எல்லாருமே கொடூரமா இறந்து போயிருக்காங்க. என்னாச்சுன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு போலீஸ் கிட்ட கேட்கும் போது யாருமே நுழையல சார், இங்க ஒருத்தன் இருந்தான்ல அவன் கண் முழிச்சிட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்முழிச்ச ஆப்ரகாம் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிருக்கோன்றது தெரியுது. போலீஸ்க்கு நம்ம அடையாளம் தெரியல, இருந்தாலும் இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறான். அப்பதான் இவன் தனியாளா 20 பேருக்கு மேல காலி பண்றான்றது நமக்கு தெரிய வருது. எல்லார் கதையும் முடிச்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அம்மாவுமே கோவப்பட்டு திட்டினதுக்காக பொண்ணு கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் நல்லதுக்காக தான் அம்மா சொல்றேன், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃபை நீ நல்லபடியா அமைச்சுக்கணும்னா கொஞ்சமாவது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ஆப்ரகாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு மருந்து எடுக்கணும், ஏன்னா உடம்புல புல்லட் போயிருக்குல, அந்த மருந்தை எடுக்கணும், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டோபின்னு ஒருத்தர் வேலைக்கு சேரணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இந்த கிருபா கிட்ட சேர்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சோ நம்மளோட ஆளுங்களை அனுப்ப வேணாம், புதுசா வந்திருக்க இந்த டோபியை அனுப்பி விட்டு மருந்தெல்லாம் வாங்கினா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல டோபியை பத்தி விசாரிக்கும் போது டோபி வந்து செயின் எல்லாம் பறிக்கிறவர்ன்றது தெரிய வருது. அப்படி பறிச்சு ஒரு சேட்டு கிட்ட வித்திருப்பாரு, அந்த சேட்டு போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்து மாட்டிருப்பாரு. அதனால இவர் ஜெயிலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா, நீ தானே போட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி அந்த சேட்டோட கதையை முடிச்சிருப்பாரு. சோ கொஞ்சம் வயலண்டான கேரக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது.
இந்த மருந்து சீட்டை காட்டு, தரமாட்டாங்க, கத்திய காமிச்சு எப்படியாவது வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டோபியும் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அப்பாவை மாத்தி வர்றதுக்கு நான் கடைக்கு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, இல்ல நான் வேணா அப்பாவை மாத்தி வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்பாவை மாத்தி வர்றாங்க, இவங்க கடையெல்லாம் பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டோபி ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல மருந்தை வாங்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த மெடிக்கல் ஷாப்க்கு தான் வரான். வந்தவன் இந்த மருந்தை தானு சொல்றான். இவங்களுமே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த மருந்தை தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கத்திய காட்டுறான். இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா அப்பன்னு பார்த்து அம்மா சொன்னதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சரி நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. மருந்தெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. இவன் மூடிட்டு போக வேண்டியதுன்னு இவனோட மைண்டுக்குள்ள ஒய்ஃப் பேசினதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனால இவனும் திரும்பி வந்து செயினை கலட்டி தானு சொல்றான். இவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப தரப்போறியா இல்லையான்னு இந்த டோபி மிரட்டும் போது செம்ம கடுப்பான இவங்க இருக்காங்கல்ல, செம்மடி இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கடையில சித்தப்பாவோட பழைய டிவி இருந்தது பாத்தீங்களா, இந்த சண்டையில அந்த பழைய டிவி உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த இடத்துக்கு வராங்க. நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இவனை கூட்டு போறாங்க. நீ அப்புறமா அப்பா கூட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. போனவன் என்ன இன்னும் வரலன்ற மாதிரி ஆபிரகாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவன் இருக்கான்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு வந்து அந்த கேங்குக்கு கால் பண்றான். இந்த மாதிரி போலீஸ் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்றான். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கிட்ட கத்திய காமிச்சோன்னா அந்த பொண்ணு கத்திட்டா, அதனால போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். இவன் அந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கினா பாத்தீங்களா, அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எப்படியாவது சமாளிச்சு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா ஆபிரகாம் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பயப்படுறாரு. இப்ப அப்பா பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க. இந்த மருந்தை தான் வாங்கியிருக்காங்கன்னா நான் தான் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பேரண்ட்ஸ் கதையை முடிச்சிருங்கன்னு ஆபிரகாம் சொல்றாரு. கிருபாவும் வேண்டிய ஆளுக்கு கால் பண்ணி அந்த ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் விசாரின்னு சொல்றாரு. இவருமே ஆளுங்க கிட்ட விசாரிச்சிருப்பாரு போல. அண்ணன் அவரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர், பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறா போல, சப்ப குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப முடிக்கிறதுக்கு தம்பி அனுப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி கிருபா யோசிக்கிறாரு. டே சிவா, சீக்கிரமா கதையை முடிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சிவா இருக்காருல, ஒரு 5 பேரை மட்டும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப பொண்ணு புதுசா ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்கல்ல, இதனால ஒய்ஃப் ரொம்ப கோவப்படுறாங்க. ஸ்டேஷனுக்குலாம் ஒன்னும் போக தேவையில்ல, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல, வாபஸ் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதுதான் சிவாவும் ஆளுங்களும் இந்த வீட்டுக்குள்ள இறங்கி இருப்பாங்க. சிவா சிக்னல் கொடுக்கிறாரு. ஒரு 3 பேர் மட்டும் சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. அவங்க 3 பேருக்குமே சண்டை போட தெரியும்ல, இவங்க 3 பேர் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப அம்மா ஒரு ஸ்டேஜ்ல வயலண்டா என்ன பண்றாங்கன்னா ஆயுதத்தை வச்சு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. இவங்க அட்டாக் பண்ணதுல அந்த 3 பேர் செத்தே போயிடுறாங்க. நான் வேணா சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம இந்த பாடியை மறைச்சிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏற்கனவே பாத்ரூம்காக குழியெல்லாம் நோண்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல போட்டு மறைச்சிடலாம், அதுதான் சேஃப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது மறைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிருக்க 2 பேர் கவனிக்கிறாங்க. இவங்களுமே சைலண்டா இங்க இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வெளியே வந்து துண்டா மாட்டிக்கிறாங்க. அதனால இவங்களோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. இப்ப ஆபிரகாமோட பர்ஸ் மிஸ் ஆகுது. அண்ணன் நான் தான் டேபிள்ல எடுத்து வச்சேன்ற மாதிரி இங்க இருக்க ஒருத்தன் சொல்றான். டேபிள்ல தேடி பார்த்தா டேபிள்லயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப பர்ஸ் எங்க தான் போச்சுன்னு யோசிக்கும் போது இங்க தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, சிவா இங்க இருந்து கிளம்பும் போது அவன் பர்ஸை எடுக்கிறதுக்கு பதிலா இந்த ஆபிரகாமோட பர்ஸை எடுத்திருப்பான். அப்ப சிவா கிட்ட தான் இருக்கு போலன்னு ஆபிரகாம் யோசிக்கிறாரு. ஆனா இந்த சைடு இந்த குடும்பம் சிவாவை சாவடிச்சிடுறாங்க. குழிக்குள்ள போட்டு புதைக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஆபிரகாம பத்தி உங்களுக்கு தெரியல, எல்லா பகுதிக்கும் ஃபேக்ஸ் மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஃபேக்ஸை பார்க்குற ஒருத்தர் ஷாக் ஆகுறாரு. இவருக்கு இந்த ஆபிரகாம பத்தி நிறைய தெரியும் போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு வருணை காட்டுறாங்க. வருண் கிட்டே பிஏ மாதிரி ஒருத்தன் வேலை பார்ப்பான். எனக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி வருண்மே சில விஷயத்தை காட்டுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஏ என்ன பண்ணிருப்பானா, எதிர் கம்பெனி கிட்ட இந்த டீலை பத்திலாம் சொல்லியிருப்பான். சோ இவன் இப்படி சொன்னது தெரிஞ்சு அந்த எதிர் கம்பெனி ஓனரை இவர் போட்டு தள்ளியிருப்பாரு. இப்ப உன் கதையும் முடிக்கிறன்ற மாதிரி வருண் இருக்கார்ல, இவன் கதையும் முடிச்சிடுறாரு. போன தம்பி இன்னும் வரல, என்னன்னு பாருன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ஆளுங்களுமே செக் பண்றாங்க. பார்த்தா வண்டி இருக்குல்ல, ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஏன்னா அந்த சிவாவும் ஆளுங்களும் வந்துட்டு இருக்கும் போது வண்டி டயர் பஞ்சர் ஆயிருக்கும். அதனால வண்டியை விட்டுட்டு நடந்து தான் போயிருப்பாங்க. இதெல்லாம் இவனுக்கு தெரியாதுல்ல. அண்ணா உங்க தம்பி வந்துட்டு இருக்கும் போதே டயர் பஞ்சர் ஆயிருக்கு, யாரோ பிளான் போட்டு உங்க தம்பியை தூக்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கிருபா கிட்ட சொல்லிட்டாரு. யாரு தூக்கி இருப்பா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கும் போதுதான் இவருக்கு போலீஸுங்க மேல டவுட் வருது. ஒருவேளை டோபி எல்லாத்தையும் உளறி போலீஸுங்க தான் பிளான் பண்ணி தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தம்பி மேல ஏதாவது போலீஸோட பார்வை இருந்ததான்னு ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறாரு. ஆமாண்ணே, இன்னைக்கு மதியானம் கூட ஒரு போலீஸ் வந்து உங்க தம்பி சிவாவை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அந்த போலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிவா மூலியமா கொஞ்சம் ட்ரக் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் சிவாக்கு ஸ்கெட்ச் போடுறாரு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க.
அந்த டோபி வாயை திறந்திருக்க மாட்டான்னு நினைச்சோம், ஆனா வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல, அதனால தான் போலீஸ் என் தம்பியை தூக்கி இருக்கான், அந்த போலீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோவும் பொண்ணும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறோம்னு சொல்றாங்க. ஏன் சார் இப்படி பயந்தாங்கொலியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸும் திட்டுறாரு. சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அனுப்பி விடலான்னு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வருது. கிருபா தான் கால் பண்ணிருக்காரு. என் தம்பியை நீ தானே தூக்கியிருக்க, டோபி சொல்லி தானே தூக்குன, ஒழுங்கா என் தம்பியை விட்டுரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். யாரா உன் தம்பி, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்ட, உன் ஒய்ஃப் உன் பையனை நான் தூக்கிட்டேன், உன் பையனை டார்ச்சர் பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பையன் வேற கேட்டுட்டு இருக்கான். என் பையனை எதுக்காகடா தூக்குன, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. டோபி மூலியமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், என் தம்பியை ஒழுங்கா விட்டுருன்ற மாதிரி கிருபா பேசுறது. இவருக்கு டோபினா யாருனே தெரியல, ஸ்டேஷன்ல மாட்டிருக்கவன் தான் டோபி போல அப்படின்ற மாதிரி அந்த டோபி யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கிறது. அவன் எதனால இந்த இடத்துக்கு வந்தான்றதை தெரிஞ்சுக்கிறது. அப்ப கூட இவருக்கு பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சிவான்னு ஒருத்தனையும் அவனோட ஆளுங்களையும் யாரோ தூக்கி இருக்காங்க போல, நான் தான் தூக்குனன்ற மாதிரி சிவாவோட அண்ணன் என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எப்படியாவது அந்த சிவாவையும் ஆளுங்களையும் கண்டுபிடிக்கணும், இல்லனா என் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வருணை பொறுத்த வரைக்கும் அங்க போயிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் முழுசா தெரியாது. சீக்கிரமே அந்த 1000 கோடி கை மாறிடும்ல அப்படின்ற மாதிரி ஆபிரகாம் கிட்ட கேக்குறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரமா கை மாறிடும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஆபிரகாமோ போய் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி வருண் காலை கட் பண்ணிடுறாரு. எதுக்காக அவன் கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி கிருபா கேக்குறாரு. உண்மையை சொன்னா பயங்கரமா கோவப்படுவான், நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது உன் தம்பியை கண்டுபிடிச்சு அந்த நோட்டை வாங்கணும், இல்லனா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஆபிரகாமோ சொல்லிட்டு இருக்காரு. ஆபிரகாம் போட்டோவை பார்த்து ஒரு போலீஸ் ஷாக் ஆன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருமே இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த ஆபிரகாம் யாருன்றத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனை பல நாடுகள்லயே தேடிட்டு இருக்காங்க, அவனை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி, அவனுக்கு யாராவது டீல் கொடுத்தாங்கன்னா அந்த டீலை கண்டிப்பா முடிச்சிருவான், கொடூரமா நிறைய கொலைகள் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆபிரகாம் இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்மளே போனோன்ற மாதிரி யோசிக்கிறான். நான் ஒரு பக்கம் தேடுறேன், நீ ஒரு பக்கம் தேடு, நம்மளுக்கு சீக்கிரமா அந்த நோட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் நிறைய பேரை கொண்டிருக்கான்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்றாரு பாத்தீங்களா. போலீஸுங்க நிறைய பேர் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, எல்லார் கதையும் முடிச்சிருப்பான். கொஞ்ச நாள் ஐடாய் இருந்தான், இப்ப திரும்பி வந்திருக்கான் போல, அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவனை எப்படியாவது பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம வெளியே போக வேணாம்னு ஆபிரகாம் நினைச்சான் பாத்தீங்களா, இப்ப இவனே ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு வரான், மிரட்டி இவனுக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிடுறான். இந்த மாத்திரைக்கு தேவையில்லாம அந்த நாயை அனுப்பி தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப நம்மளால ஒரு போலீஸ் குடும்பம் மாட்டிட்டு இருக்கே, எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர்கிட்ட கத்துக்கிட்டு ஒருத்தர் போலீஸா மாறி இருப்பாரு, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா என்னன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட ஹெல்ப் கேட்கிற மாதிரி இவர் பேசுறாரு. அந்த பையனுமே அவனால முடிஞ்ச ஹெல்ப் பண்றன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எப்படியாவது அந்த போலீஸோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் சிவாவோட நம்பர் மூலியமா ட்ரேஸ் பண்ணலாம்னு பாக்குறாரு. செக் பண்ணீங்களான்னு ஆளுங்க கிட்ட கேட்கும்போது, சார் ஒரு குளத்துக்கிட்ட தான் சார் நம்பர் கடைசியா கட் ஆயிருக்கு, அந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் பொண்ணும் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த குளத்துக்குள்ள தான் போனை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு போலீஸ் இருப்பாரு, அந்த போலீஸ ஆபிரகாம் தூக்கிடுறாரு. ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா டோபி எதுவுமே சொல்ல, டோபியை பொறுத்த வரைக்கும் அந்த கடையில அந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அப்பாவும் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ அந்த அப்பாவை பத்தி சொல்லும் போது அவர் கராத்தே மாஸ்டர்னு சொல்றாங்க. சோ அந்த ஃபேமிலி தான் ஏதோ பண்ணிருக்கு போலன்றது ஆபிரகாமுக்கு தெரிய வந்துருது. சொல்லிட்டேன்ல என்ன விட்டுருங்கன்னு போலீஸ் கேக்குறாரு. ஆனா இந்த ஆபிரகாம் கதையை முடிச்சிடறான். இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள போனா ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்குள்ள அம்மா பொண்ணு மட்டும்தான், ஹஸ்பண்ட் எப்போ வருவாருன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவன் கதவை தட்டணும்னு அம்மா கதவை திறக்கிறாங்க. இவனுமே அந்த வீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பதான் இந்த இடத்துல வந்து சண்டை நடந்திருக்கு, இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்றது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இவனும் கண்டிப்பா அப்படி கடத்தின குரூப்போட ஆளா தான் இருப்பான்ற மாதிரி இந்த அம்மாவும் பொண்ணும் சண்டைக்கு தயாராகிறாங்க. சோ இவனுமே இவங்க 2 பேரையும் அடிச்சு போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சண்டை போடுறான். இவன் தான் பயங்கரமா சண்டை போடுவான்ல, ஒரு ஸ்டேஜ்ல இந்த அம்மா பொண்ணு 2 பேரையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி உடனே இங்க வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு அந்த பக்கம் தெரிஞ்சிருது. அதனால ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியுமோ போனோன்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அவர் வந்து இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவராலையுமே இவனை சமாளிக்க முடியல. இவனை பொறுத்த வரைக்கும் தனியாலா 3 பேரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேரையும் அடிச்சு கீழே தள்ளிடுறான். இப்ப 3 பேரோட கதையும் முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் சர்ப்ரைஸா ஒருத்தர் என்ட்ரியை தராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோ
இளங்கோன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. அப்படி வந்தவர் ஃபேமிலி ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஓடி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த இளங்கோக்கும் கராத்தே எல்லாம் தெரியும்ன்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இவருக்கு கராத்தே தெரியும்ன்ற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் இவருக்கு கராத்தே தெரியும்ன்றது தெரிய வருது. இவரு கொஞ்சம் சமாளிக்கிறார்ல, இதுல அந்த 3 பேருமே கொஞ்சம் காயத்துல இருந்து தப்பிச்சு எந்திரிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து அடிச்சு இவனையே பிடிச்சிடுறாங்க. அதாவது பெரிய ரவுடியான இந்த ஆபிரகாமையே இவங்க பிடிச்சிடுறாங்க. கிருபாக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன், அண்ணா ஒரு தப்பாயிருச்சுன்னு, அவர் மாஸ்டர்னு சொன்னல, அவர் மாஸ்டர் கிடையாதான், கராத்தே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றான். கராத்தே மாஸ்டர்னா அவர் சிவாவையும் ஆளுங்களையும் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கிருபா கேட்கறது. அப்படி கூட இருக்கலாம் இல்லைன்னு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றான். இப்ப கிருபாவும் அந்த ஆங்கிள் யோசிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த ஃபேமிலியை உடனே தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கணக்க போட்டுட்டு இருக்காரு. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவன் கிட்ட விசாரிச்சு அந்த போலீஸ் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவனுமே இடத்த சொல்லிடுறான். ஆக மொத்தத்துல அந்த கிருபா ஃபேமிலியை பிடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அப்பா பொண்ணு சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆபிரகாமையும் அடிச்சு போட்டுட்டாங்க. கிருபாவை அடிக்கிறதா பெரிய விஷயம், ஈஸியா கிருபாவை அடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. கிருபா என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாம இந்த விஷயத்துக்குள்ள நுழையாதீங்க, இல்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஓஹோ, இவங்க பண்ண போற விஷயத்தினால ஒரு கிராமமே அழியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்ஸ்ல இருக்க 100 ரூபா நோட்டை மட்டும் எடுத்து தந்துருங்க, இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலான்ற மாதிரி கிருபா சொல்றான். இப்ப சித்தப்பாவை பார்க்க சொல்றாங்க. சித்தப்பாவும் ஆமா 100 ரூபா நோட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவங்க கிட்ட அந்த 100 ரூபா நோட்டை தந்துடலாமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹஸ்பண்ட் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப தேவையில்லாம பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா பொண்ணு கிட்ட நீ சொல்லுமா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமமே அழியும்ல, அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்லப்பா இந்த விஷயத்த நடக்க விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க கிருபா ரொம்ப கோவப்படுறான். அவங்க என்ன உனக்கு சொந்தமா பந்தமா, அவங்க செத்து போனா உனக்கு என்ன, உன் உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீ புடிச்சு வச்சிருக்கியே அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் பையன், அவங்க கூட தான் எங்களுக்கு சொந்தம் கிடையாது, அவங்கள காப்பாத்துறதுக்காக நாங்க வரல, அந்த மாதிரி அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களையும் நாங்க காப்பாத்த தான் செய்வோன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. என் பொண்ணோட முடிவு தான் என் முடிவுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இங்க இருக்க எல்லார் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி உள்ள மாட்டிருக்க அந்த ஒய்ஃப் கிட்ட ஒரு போனை போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த போன் மூலமா ஹஸ்பண்ட வர வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் பையனையும் கூட்டு போறாரு. அதே சமயம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணது யாரு, அதை ஒரு பக்கம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விசாரிக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. கிருபாவும் ஆளுங்களும் செத்து போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துல இந்த வருணோட ஆள் ஒருத்தரும் இறந்து போயிருப்பாரு. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ பாக்குற மைனிங் மினிஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி நீ சொன்ன 1000 கோடி எனக்கு இன்னும் கிடைக்கல, 1000 கோடி கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இந்த டீல் நடக்காது பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் எப்படியாவது உங்களுக்கு வர வச்சிடுறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபேக்டரிக்கு போற வழியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வாங்குங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ஒவ்வொரு கடையா விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லா கடையிலும் ஏற்கனவே போலீஸ்னு சொல்லி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா போலீஸ்னு சொல்லி ஃபுட்டேஜ் வாங்குனது இந்த வருணா தான் இருப்பாரு. அந்த ஃபேக்டரிக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க எல்லா டீடைலையும் எடுன்னு சொல்லும்போது 4 பேர் தான் மொத்தத்துக்கே அந்த வழியா போயிருக்காங்க. அந்த 4 பேர்ல நம்ம ஹீரோவும் பொண்ணும் ஒருத்தங்களா இருப்பாங்க. சோ இவருமே ஒவ்வொருத்தரா பாக்குறாரு யார் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃபேமிலில ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை முடிக்கணும், என்னதான் வழின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இங்க இருக்க இளங்கோ இருக்கார்ல, இந்த விஷயத்த பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் ஒரே அடியா முடியும், சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 4 பேரையும் மாத்தி மாத்தி இந்த வருண் பார்த்துட்டு இருக்கான்ல, இந்த அப்பா பொண்ணு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, மீதி 3 பேரை தூக்கிட்டு வாங்க அடிச்சு விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க உடனே அந்த 3 பேரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த 3 பேருமே நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட இருந்து பதுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்பதான் அங்க நடந்த விஷயத்த பார்த்திருப்பான். அந்த இடத்துல ஹீரோவும் பொண்ணும் தானே சண்டை போட்டாங்க, அது எல்லாத்தையும் அவன் கவனிச்சிருப்பான். எது அவனும் பொண்ணும் தான் அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இவன் ஷாக் ஆயிடுறான். யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சோமோ அவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த வருண் செம்ம கடுப்பாயிடுறான். கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். ஏறக்குறைய ஒரு 100 பேர் கிட்ட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஹீரோவும் பொண்ணும் இல்ல. வீட்டுல பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃபும் தம்பியும் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்மளே சமாளிச்சுக்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் பொண்ணும் எங்கன்னு பார்த்தா இந்த வில்லனை பாக்குறதுக்காக இந்த வில்லனோட இடத்துக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. நீங்க 2 பேரு என் எல்லா ஆளுங்களையும் சமாளிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி இவன் நக்கல் பண்றான். இவங்களை பத்தி
பத்தி பெருசா தெரியாதுல்ல, அதனால நக்கல் பண்றான். அந்த இடத்துல அவங்க 2 பேர் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேர் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க எல்லாரையும் அடிச்சிருவாங்க அப்படின்றது இந்த வருணுக்கு தெரிய ஆரம்பிக்குதுல. தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறான். ஆனா இவனையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடி வாங்கிட்டு இருக்கும் போதே இந்த வருண் என்ன சொல்றானா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, பிரச்சனையை முடிச்சுக்கலாம், அந்த 100 ரூபா நோட்டு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஏற்கனவே அதை எரிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த விஷயம் நடக்க கூடாதுன்றதுக்காக இவங்க அந்த நோட்டை எப்பயோ எரிச்சு போட்டிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த 1000 கோடி யாருக்கும் போகாது, அந்த ஊர் மக்களுக்கும் ப்ராப்ளம் வராதுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப இவன் உயிரோட இருக்கிறது பிரச்சனை இல்ல, இவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ என்ன பண்றாருன்னா சாவுன்ற மாதிரி கழுத்தறுத்து சாவடிச்சிடுறாரு. அடுத்தடுத்த ஆளுங்க கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாரு கொலை பண்றாங்கன்றது கடைசி வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லா பக்கமும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க சம்பந்தப்படாத மாதிரியே எல்லா விஷயத்தையும் முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, மெடிக்கல் ஷாப்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த பழைய டிவி உடைஞ்சு போச்சுல, இப்ப புது டிவில பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இறந்து போனதை பத்தி தான் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு போல. இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாம இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.